ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன். எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியல. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் இது. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வெளியில் போய் ஒரு சென்டரில் போய் ஜாயின் பண்ணி படிக்க முடியாது, என்னால் பே பண்ணி படிக்க முடியாது, நான் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் டிஎன்பிஎஸ்சி படித்து சக்ஸஸ் பண்ணியிருப்பேன், குழந்தை பிறக்காமல் இருந்துருந்துச்சுன்னா நான் டிஎன்பிஎஸ்சி படித்து சக்ஸஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பேச்சையெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து எங்கேயும் வெளியில் போக முடியாது, ஒரு ஃபோன் பேச முடியாது, அப்படியெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் அப்படியெல்லாம் இப்போதைக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஃப்ரீ சேனல்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி அதை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு டீம் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் யார் கூடவா ஜாயின் பண்ணி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போது வந்து நிறைய ப்ரைவேட் சென்டர் ப்ரைவேட் அகாடமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாயின் பண்ணி தான் படிக்கிறாங்க. இல்லை ஒரு சென்டருக்கு போவாங்க, ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்க, அப்படியே படித்து சக்ஸஸ் பண்ணி 2-3 பேர் சக்ஸஸ் பாயிண்ட்டு ரீச் பண்ணிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இல்லை அகாடமியும் போக முடியாது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில், ஒரு ரிலேஷன் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிப்பாங்க. ஒரு நல்லா படிக்கிறவங்க உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு குழந்தைங்கள வீட்டுக்கு வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டில் வச்சுட்டு படிக்கிறவங்கள ஒரு பேரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். இப்போது ஒரு மணி நேரம் நம்ம 2 பேர் படிக்கலாம் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, டக்குன்னு அந்த 1 மணி நேரத்தில் வந்து அந்த 1 மணி நேரம் ஃபோன் கையில் கிடச்சதே போதும்னு உங்கள் வீட்டில் இன்றைக்கி வச்ச குழம்பு, ரசம், மோர், தயிர் எல்லாம் சொல்ல, அவங்க வீட்டில் நடந்தது எல்லாம் சொல்ல, அப்படி போகக்கூடாது. 1 மணி நேரம் படிக்கணும், 1 மணி நேரம் புக் எடுத்துருமா, எடுங்க அந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்கிற விஷயங்களை மட்டும் மாற்றி ஷேர் பண்ணி அந்த ஒரு நல்வழி அதை படிப்பு மட்டும் கொண்டு போகணும். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களோட ஸ்டடியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ உங்கள் கிட்ட வந்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கிட்ட சிலபஸ் கையில் இருக்குது, 6th to 12th ஸ்கூல் புக் கையில் இருக்குன்னா, நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலகிராம் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் எங்கெங்கெல்லாம் படிக்கணும், தமிழுக்கு, ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். அதே மாதிரி தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். எல்லாமே கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, அதை எடுக்கிறீங்க, ஒன்றா 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க. இப்படி தான் படிக்க போகிறோம். நீங்கள் யார் கூட படிக்கிறீங்களோ அவங்களோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு இப்படி தான் படிக்க போகிறோம், நம்ம இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் அப்படி ஒரு பிளான் போட்டுக்கோங்க. இல்லை யாராச்சும் உங்கள் ரிலேஷன்லேயோ ஒரு சிஸ்டர் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு படிக்கிறாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து படிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த டயர்டு, அந்த போர் அடிக்கிறது எதுவுமே இருக்காது. சூப்பராக படிக்கலாம். படிச்சுட்டு அந்தந்த டாப்பிக்கு என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் அண்டர்லைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு இல்லை எனக்கு இப்படியே வந்து எனக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா எந்த யூஸும் இல்லை. ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச் பெட்டராக இருந்துச்சு, நீங்கள் போய் ஒரு அகாடமி போய் படிக்க முடியும்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. வீட்டில் தனியாக உட்காந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இல்லைனா உங்களோட சிஸ்டரோ ஃப்ரெண்டோ யாராச்சும் இருப்பாங்கள்ல தெரிஞ்சவங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, அவங்களோட ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, அந்த விஷயத்த தான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது வந்து ஒரு சிலபஸ் டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் டாபிக் ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மாற்றி நீங்கள் தனியாக வந்து அது சம்மந்தமான இது வந்து நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்க ஒரு டைம் படிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா 2 பேரும் சேர்ந்து அந்த மொபைலை வச்சுட்டு கூட 2 பேருமே ரீட் பண்ணி இந்த விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு படிக்கிற மாதிரி இருந்தாலும் பெட்டர் வேவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நீங்களாம் உங்களுக்கான பிளானை நீங்களே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க நேரம் ஸ்கூல் போவாங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க நேரம் தூங்குவாங்க, உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து நீங்கள் ஒரு செல்ஃபாக ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போடுங்க. அது சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது அப்புறம். நம்ம ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் படி மூவ் ஆக போகும்போது தான் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் ஒரு பிளான் நீங்களாக செல்ஃபாக மூவ் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து நம்ம ரிலேஷன் சர்க்கிளில் யாராவது படிக்கிறாங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. அப்படி இல்லையா, ஒரு அகாடமி இருக்கா பக்கத்தில், போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு ஃப்ரீ அகாடமிஸ்லாம் நிறைய இருக்குது. அங்கங்கே ஆயக்குடி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணி படிக்க முடிஞ்சு வாய்ப்பு கிடச்சிதுன்னா தாராளமாக போய் படிங்க. ஏன்னா நமக்கு இனி மார்ச் வந்துடுச்சு அப்படின்னா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 6 மாதம் தான் முழுசாக கையில் இருக்குது. செப்டம்பரில் வந்து குரூப் 1 இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒன்றும் எழுதி கொடுத்த ஒரு சாசனம் கிடையாது. நான் வாழ்க்கை பூரா டிஎன்பிஎஸ்சி படிப்பேன் அப்படிங்கிறது. அதனால் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதுக்கான வே என்ன அப்படிங்கிறத நீங்கள் துளாவுங்க. நானும் வந்து ஏதாச்சும் டெஸ்ட் பேட்சஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, பெய்டு பேட்சாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் எதுவும் ஜாயின் பண்ணினாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் வந்து கொஞ்சம் என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏதாச்சும் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து எதையாவது ஒன்று நோக்கி ஓட ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன் நான். வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.